என்ன சொல்லனே தெரியல. இந்த ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. தொடர்ச்சியா சிஎஸ்கே தோக்கிறதா நினைச்சேன். நமக்கு வந்து நம்மளால எந்திக்கவே முடியல, எந்திக்க குட்டி குட்டி குனிய வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அப்படிதான் இருக்குது நம்ம டீம். 5 கப் அடிச்ச டீம். சரி, இந்த சீசன் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வரக்கூடிய மேட்ச்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணுச்சு. இன்னைக்கு சென்னையில நடந்த மேட்ச்ல கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஏன்னா நேத்து பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ்ல ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஃபோட்டோஸ்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. களத்துல ஆட்களை மாற்றி தான் பார்த்தாங்க. ஈவன் தீபக் ஹூடா கூட இன்னைக்கு அடிச்சாப்ல. ஆனாலும் எண்டில் அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை தான். அந்த பவர் ஹிட்டர்ஸ் எண்டில் யாருமே இல்லை. மேட்சை கணிச்சு விளையாண்டதுக்காக எஸ்ஆர்ஹெச் சூப்பராக அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லும். மேட்ச் வின்னிங், அந்த மேட்ச் திருப்பக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கமிந்து மெண்டிஸ். ஆல்ரெடி கமெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க, இன்னைக்கு பாரு அடிக்காதவெல்லாம் உள்ள வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நிதிஷ் ரெட்டி, கமிந்து மெண்டிஸு, நம்மலாம் பேரே எனக்குலாம் மறந்து போச்சு. அவன் மருக அப்படி ஒரு கேட்ச் எடுக்கிறான், அப்படி மேட்சையே வந்து டேர்ன் ஓவர் பண்ணிட்டு போறான். ஒவ்வொருத்தரும் வந்து சிஎஸ்கே கிட்டே வந்தாலும் ஃபார்ம்ல போவீங்க, ஃபார்முக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படி சிஎஸ்கே நெயில் பைட்டிங் ஃபினிஷ் வின் பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம கணிச்சிடலாம், ஓகே ரைட், இன்னைக்கும் நமக்கு அந்த 200 அடிக்கல, அப்ப 200 அடிக்கல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த வருஷம் நல்லபடியா வரணும். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சிஎஸ்கே நல்ல டீமா கொண்டு வந்து யங் பிளேயர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. தோனி என்ன சொல்ல போறான்னு தெரியல.